இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவால் பண்படுத்தப்பட்ட மண், முத்தமிழறிஞர் கலைஞரால் நவீன தமிழகத்தை உருவாக்கிய மண். இந்த மண்ணில் சங்பரிவார அமைப்புகளுக்கோ பாஜகவுக்கோ இந்து பாசிச மதவெறிக்கோ ஒருபோதும் இடம் கிடையாது என்பது தினம் தினம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சொல்லியிருக்கான் தோழர் சொன்னாரே சந்திரபாபு நாயுடு, அவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் சொல்லுகிறார், ஆங்கிலம் கற்றுக்கொண்டதால் தமிழ்நாடு முன்னேறிவிட்டது. உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 168 நாடுகளில் தமிழன் இருக்கிறான். அதற்கு காரணம் ஆங்கிலம். ராகுல் காந்தி நேருடைய எதிர்கட்சி தலைவர் அவர் பேசுகிறார், ஆங்கிலம் தான் மக்களை வளர்ச்சி அடைய வைக்கும். எனவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே ஆங்கிலம் என்பது குளோபல் லாங்குவேஜ். நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு தொடர்பு மொழி, பேசுகிற மொழி எங்களுடைய அன்னை தமிழ் இருக்கிற பொழுது எங்களுக்கு எதற்கு இந்தி என்று கேட்டால், ஐயோ இன்னொரு மொழியை தடுக்கிறார்களே. கையெழுத்து இயக்கம் மானங்கிட்டு போய் இன்னைக்கு ஒரு ஆள் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். பல கையெழுத்து இயக்கங்களை நடத்தியவர்கள் நாங்கள். எங்க கிட்டயா நீ கையெழுத்து இயக்கத்தை நடத்துற 10 பேர் கூட போட மாட்டான். அவனை நம்பி கையெழுத்து 10 பேர் போட மாட்டான். இவர்கள் கையெழுத்து நடத்துகிறார்களாம். தமிழனுக்கு எதிராகவே ஒரு திட்டத்தை பேசுவது, தமிழர்களுக்கு எதிராகவே கையெழுத்து இயக்கத்தை நடத்துவது, அது தமிழ்நாட்டில் தமிழிலே பேசுவது. நான் எவெல்லாம் இந்த மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறீங்களோ, எவெல்லாம் இந்தி வேணும்னு சொல்றீங்களோ என் தெருவுக்கு வாடா, இந்தியில பேசுங்களா. நீங்க தைரியமானவர்களா இருந்தா இந்தியில பேசி ஓட்டு கேளுங்க பார்ப்போம். தைரியம் இருக்கா? உங்களால் முடியுமா? எவனோ ஒருத்தன் பாப்போம் இந்தியில பீகார்காரன் இருக்கிறான். பாதி பேர் மெட்ரோல வேலை, சென்னையில மெட்ரோல கல்லும் மண்ணும் செமந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஒருவேளை இந்தி படித்தவர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்பது உண்மையானால் பீகாரில் இருக்கிறவன் எதுக்கு போத்துக்கரையில பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கிடக்கணும்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க ஏன் இங்க வரணும்? அவர்கள் ஊரில் வேலை வாய்ப்பு இல்லை, மாநிலம் வளரல. வளர்ச்சிக்கான வேலைகளை செய்தால் ஒரு நல்ல அரசு என்று சொல்ல முடியும். மொழியை வைத்து அரசியல் செய்வது எங்க? தமிழ்நாடு. மொழியால் வளர்ந்த நாடு தமிழ்நாடு. மொழிக்காக உயிரை விட்ட நாடு தமிழ்நாடு. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த நாடு தமிழ்நாடு. இங்க போய் இந்தி வேணும் இந்தி வேணும்னா சொல்ற, இன்னைக்காவது ஒரு வேலை இந்தி படித்தால் கம்ப்யூட்டர் படிக்கலாம் சொல்றானா? இந்தி படித்தால் நீ ராக்கெட் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியும் சொல்றானா? இந்தி படித்தா அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கீழே நீ போய் வேலை செய்யலாம் சொல்றானா? என்ன சொல்றான்? இந்தி படிச்சா நீ பானிபூரி சாப்பிடலாம். இல்லையா? அது அநியாயமா இல்ல? என் குழந்தை இந்தி படிச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவனா, இந்தி படிச்சு பேல்பூரி சாப்பிட ஆசைப்படுவனா, ஒரு நல்ல தகப்ப எதுக்கு ஆசைப்படுவான்? என் பையன் கம்ப்யூட்டர் படிக்கணும், அரசாங்க வேலைக்கு போகணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். அதுதான பெற்றோர்களுடைய ஆசை, பெற்றோர்களுடைய கனவு, எதிர்கால திட்டம். அப்படியாக தானே இருக்கணும். இல்ல இல்ல இந்தி தெரியாதனால பானிபூரி வாங்கி சாப்பிட முடியலன்னு ஒரு அயோக்கிய ராஸ்கல் அறிவில்ல மூலத்தனமாக ஒரு ஆட்டுக்குட்டி பேசுதுன்னா அதை அனுமதிக்க முடியுமா? பார்த்து கொண்டிருக்க முடியுமா? எனவேதான் இது போன்ற வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் மக்களிடத்தில் கருத்துக்களை பேசுகிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தென்னிந்திய மாநிலங்கள் சந்திக்கிற சூழலை யார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள்? ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு திட்டம் நீட்டுறான். நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, வளங்கள் குறைவாக இருக்கிறது, எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னான். நம்மால என்ன சொன்னா, படிச்சவன் அறிவியலை ஏத்துக்குவான், உடனே அடாப்ட் பண்ணா. ரைட், நீ சொல்றது கரெக்ட். கணக்கு, ஏன்னா வடநாட்டுல ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள் கணக்கு பாத்தீங்கன்னா 9 குழந்தைங்க வச்சிருப்பான். ஒருத்தர் 11 பேர் வச்சிருப்பான். லல்லு பிரசாத் யாதவ் ஒருத்தர் இருக்கார். அப்படியெல்லாம் 11 குழந்தைகள் அவருக்கெல்லாம் இருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இப்படி எண்ணிக்கை கிடையாது. இவன் இங்க வந்து என்ன சொல்லுவான்? முஸ்லீம்கள் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம பெற்றுக்கிறாங்க. ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லுவது. லல்லு பிரசாத் யாதவுக்கே 11 குழந்தை. வட மாநிலங்களில் பல தலைவர்களுக்கு 5க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இருக்கு. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கல. ஏன்னா கடவுள் கொடுத்ததாச்சு, வரவரைக்கும் வரட்டும், எங்க நிக்குது அங்க பாத்துக்கலான்னு அந்த வண்டி ஓடிட்டே இருந்தது. நம்மால் அப்படி இல்லை. படிக்கணும், கல்வியை கொடுக்கணும், வருமானத்துக்கு தக்கபடி குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னா குழந்தைகளை அளவா பெற்றுக்கலாம். 2 கொஞ்ச நாள் கழிச்சு நாம 2 பேர் இருக்கிறதுக்கு இருக்கும்போது நமக்கு வேணும்னா
இப்ப சமீபத்தில் என்ன சொல்லிட்டான்னா, நாம 2 பேர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இன்னொருவன் சொன்னான். இப்படி எல்லாம் சொல்லி இந்த குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகையை குறைப்பது இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கு குறைந்தபட்ச தமிழ்நாட்டினுடைய அளவுகளை ஒரு கட்டுப்பாடோடு வைத்துக் கொண்டதனுடைய விளைவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏறக்குறைய 5க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டிய சூழல் வந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழப்பதற்கு ஏன் நாம் பேசுகிறோம்? திமுகவிலையோ அண்ணா திமுகவிலையோ 5 கம்மியானா ஒண்ணு ஆக போறதில்ல. ஆனால் இந்த உரிமைகளை பேசுகிற நபர்களுடைய எண்ணிக்கை கம்மியாகும். ஏற்கனவே 40 பேர் இருந்தும் கூட தோழர் நேருதாஸ் அவர்கள் பட்டியலிட்டார்களே, ஜிஎஸ்டி வசூல் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் பேரிடர் காலங்களில் கொடுக்க வேண்டிய நிதியை மறுக்கிற அரசு தமிழருக்கு துரோகம் செய்கிற அரசாக மோடி அரசு இருக்கிறது. பேரிடர் காலங்களில் புயல் வருது, வெள்ளம் ஏற்படுது, அரசாங்கம் கொடுக்கணும் நிதி. எங்கிட்ட இருந்து வசூல் பண்ற காசு கொடுக்கிறானா? கேட்டா நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா நிதி அமைச்சர் மானங்கட்டு போய், அதுவும் நம்ம ஊர்ல இருந்து போனம்மா, அந்த அம்மாவுக்கு ரசமே வைக்க தெரியாதுன்னு யார் சொல்றாருன்னா அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரே சொல்றாரு, நான் சொல்லல. இவ்வளவு போய் போட்டீங்க, இவங்களுக்கு என்ன எக்கனாமிக்ஸ் தெரியும், ரசமே வீட்டில் வைக்க தெரியாது என்று சொல்லுகிறவர் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சருடைய கணவர். நிதியமைச்சரை பற்றி பேசுறார், நான் சொல்லல. ஒரு பெண்ணை பற்றி குறைவாக நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். சொல்லுகிறவர் அவருடைய கணவர். ரசம் கூட வைக்காதவர் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்றால் அவங்க முகம் அப்படியே மாறும். கோபத்தினுடைய எச்சத்துக்கு